வணக்கம் ஜோதிட நண்பர்களே. பொதுவாக ஜோதிடம் என்பது பல விஷயங்களையும் உள்ளடக்கிய ஒரு கணித அறிவியல். இதில் தேடல் அப்படிங்கிறதே முடிவடையாத ஒன்று. தேட புதுசாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது மனிதர்களுடைய வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொள்வதற்கான ஒரு முக்கியமான டூலாக யூஸ் ஆகிட்டுருக்கும். இந்த ஜோதிடத்தில் கிரக நிலைகள் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். காரணம் அதுதான் பலன்களை கொடுக்கக்கூடியது. அடுத்தபடியாக வர்றது ராசியும் லக்னமும். இந்த ராசியும் லக்னமும் சேர்ந்து தான் ஒரு மனிதர்களுடைய மனதையும் குணத்தையும் வாழ்க்கை அமைப்பையும் இன்னும் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே வடிவமைக்குது. ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த ராசியும் லக்னமும் சேர்ந்த நிலைகளில் என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்கும், எப்படிப்பட்ட விஷயங்கள் காரியங்கள் உறவு முறைகள்லாம் அவங்களுக்கு அமையுது, எதெல்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்குது, எதெல்லாம் அவங்களுக்கு பாதகமாக இருக்குது, அவங்களுடைய வாழ்க்கை எதை நோக்கி போகுது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் சொல்லியிருப்போம். பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட் லிங்க்கும் இருக்குது. இந்த பதிவு அதனுடைய தொடர்ச்சி. அதாவது போன பதிவுகளில் அவங்களுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்கும், இன்னும் மற்ற விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த பதிவில் அதனுடைய முரண்பாடுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் நமக்கு சரியாக இருக்கும், ஆனால் அது வெளியிலையோ மற்றவங்களுக்கோ தவறாக இருக்கும். இன்னும் சில விஷயங்கள் மற்றவங்களுக்கு சரியாக இருக்கும், நமக்கு அது தவறாக இருக்கும். சில விஷயங்கள் மட்டும்தான் நமக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி ஒத்து போக செய்யும், இல்லைன்னா ஒத்து போக செய்யாது. ஸோ இந்த முரண்பாடுகள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஒரே விஷயங்களில் அமையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்களில் ஒவ்வொரு சூழ்நிலைகளில் தான் இருக்கும். ஸோ இந்த முரண்பாடுகளுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது இந்த ராசியும் லக்னமும் தான். இதைத்தான் ஜோதிடத்தில் விதி மதி கதி அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக ஷார்ட்டாக சொல்லுவாங்க. இதை விதி கெட்டா மதியப்பார், மதி கெட்டா விதியப்பார் அப்படிங்கிற பழமொழிகள்லாம் இருக்கும். ஸோ அந்த முரண்பாடுகள்லாம் என்ன, எப்படி வேலை செய்யுது, ஒவ்வொரு ராசியும் லக்னத்துக்கும் என்ன மாதிரியான அமைப்புகள் இது ஏற்படுத்துது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாக எல்லா ராசி லக்ன காம்பினேஷன்களுக்கும் வீடியோ கண்டிப்பாக போடுவோம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், என்ன பிடிச்சிருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். விருச்சிக ராசி மேஷ லக்னம். இந்த விருச்சிக ராசி மேஷ லக்னத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா இது ரொம்ப வினோதமான ஒரு காம்பினேஷன். இவங்களுடைய ராசியும் சரி லக்னமும் சரி ரெண்டு பேருடைய அதிபதிகளும் செவ்வாய் தான். ஸோ இவங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் இந்த செவ்வாயினுடைய தாக்கம் அப்படிங்கிறது கூடுதலாகவே இருக்கும். இந்த செவ்வாய் எந்த அளவுக்கு பலம் பெற்றிருக்கு அப்படிங்கிறத வச்சு தான் இவங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறதே பார்க்கப்படுது. ஆனால் இந்த ராசி லக்ன காம்பினேஷன் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே முரண்பட்ட காம்பினேஷன். அதாவது 6-8 வரும். லக்னத்துலேருந்து ராசியை பார்க்கும்போது 8 வரும், ராசியிலேருந்து லக்னத்தை பார்க்கும்போது அது 6 வந்துடும். இந்த 6-8 காம்பினேஷன் அப்படிங்கிறது எப்போவுமே ஒரு சிக்கலை கொடுக்கக்கூடிய ஒரு காம்பினேஷன் தான். அதாவது என்ன பிரச்சனை ஆகும்னா இந்த 6-8 வரும்பொழுது லக்னத்துக்கு ராசி தடையாயிரும், ராசிக்கு லக்னம் தடையாயிரும். இந்த விதி கெட்டா மதியப்பாரு, மதி கெட்டா விதியப்பாரு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இவங்களுக்கு முழுமையாக செயல்படும். ஆனால் அது இவங்களுக்கு முழுமையாக பொருந்துமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி ஆயிடும். ஏன் அப்படின்னா லக்னாதிபதி ராசிபதி ரெண்டுமே ஒன்றாகவே இருக்குது. அப்போ இங்கே விதி கெட்டா மதியப்பாரு அப்படின்னு ராசியை நம்ம பிடிச்சோம்னா அங்கேயும் செவ்வாய் தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இல்லை மதிக்கெட்டா விதியப்பாரு லக்னத்தை பிடிச்சாலும் அங்கேயும் செவ்வாய் தான் இருக்குது. அப்போ ஒன்றை விட்டுட்டு இன்னொன்று பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கும் இடம் கொடுக்கறது இல்லை. அப்போ ஒன்றோட ஒன்று ஒத்து போகிறதும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஜாதக அமைப்புகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் செயல்படக்கூடியது. கொடுத்தா ஒன்று வாரி கொடுத்துருவேன், எடுத்தால் மொத்தத்தையும் தொடச்சி எடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி தான் செயல்படும். ஸோ இவங்களுக்கு பிறப்பு ஜாதக அமைப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக ரொம்ப முக்கியம். ஸோ ஜாதக அமைப்பு உங்களுக்கு நல்லபடியாக கை கொடுத்துருச்சு அப்படின்னா அதிர்ஷ்டத்தாலேயே இவங்க பிழைத்து கொள்வாங்க. இவங்க சிரமப்படுறாங்களா சந்தோஷமாக இருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் உண்மையிலே 2ஆம் பட்சம் தான். உங்களுக்கு ஜாதகம் நல்லபடியாக கை கொடுத்துருச்சு அப்படின்னா எப்பேற்பட்ட சூழ்நிலைகளுமே கடைசி நிமிஷத்துலையாவது தலைக்கு தலைப்பாக பூச்சிங்கிற மாதிரி டப்புன்னு விஷயத்தை தலைகீழாக மாற்றி போட்டு உங்களுடைய வாழ்க்கையை வேறு விதமாக மாற்றி அமைச்சு கொடுத்துரும்.
ஒருவேளை ஜாதகம் சரியில்லை அப்படின்னா என்னதான் பார்த்து பார்த்து நல்ல விஷயத்த செஞ்சாலும், பார்த்து பக்குவமாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணாலும், கடைசியில் விதி தான்ப்பா ஜெயிக்குது அப்படின்னு தன்னைத்தானே நொந்து கொண்டு அடங்கி ஒடுங்கி உட்கார வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். இயற்கையாகவே இந்த மேஷ லக்னம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு விதி மேலே நம்பிக்கை ஜாஸ்தி. புரிஞ்சுக்கிறதும் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப கஷ்டம். நார்மலாக இந்த விருச்சிக ராசி அப்படின்னாலே புரிஞ்சுக்கிறது கஷ்டம். இதில் இந்த மேஷ லக்ன காம்பினேஷன் வந்துருச்சுன்னா அது இன்னுமே பிரச்சனை தான். இவங்க உண்மையிலேயே என்ன நினைக்கிறாங்க, என்ன யோசிக்கிறாங்க, என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் யாருக்குமே தெரியாது. அவங்க பாட்டுக்கு சித்தன் போக்கு சிவன் போக்குங்கிற மாதிரி உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அடாலடியாக சில காரியங்களை இறங்குவாங்க. சில விஷயங்கள் அது அவங்களுக்கு ஒத்துவரம் செய்யும், சில விஷயங்கள் அவங்களையே காலை வாரி விடவும் செய்யும். ஆனால் இவங்களை சுற்றி பல நேரங்களில் என்ன நடக்குது அப்படிங்கிறது இவங்களுக்கும் புரியாது, மற்றவங்களுக்கும் புரியாது. அதாவது முரண்பாடுகள் அப்படிங்கிறது அப்பப்போ வந்தால் பரவாயில்ல, பெரும்பாலும் இவங்களுடைய வாழ்க்கையே முரண்பாடுகளுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இங்கே ஒரு விஷயத்தை சொல்லி தான் ஆகணும். அதாவது ஆட்டுக்கு வாழை அளந்து தான் வச்சுருக்குன்னு சொல்லுவாங்க. எப்போவுமே இந்த பிரபஞ்சம் இல்லைன்னா இயற்கை ஆற்றல் இல்லைன்னா கடவுள் சக்தி ஏதோ ஒன்று ஒரு விஷயத்தை உருவாக்குது அப்படின்னா அதோடைய கெப்பாசிட்டி என்ன அப்படின்னு தெரிஞ்சு தான் அதை உருவாக்க செய்யும். அதாவது யோகத்தில் ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, ஒரு ஆன்மா படைக்கப்படுது அப்படின்னா, அதாவது ஆன்மாவை படைக்கவோ அழிக்கவோ எல்லாம் முடியாது, ஜனனம் மரணம் இந்த விஷயங்களை பற்றி சொல்கிறேன். ஸோ இப்படி ஒரு ஆன்மா படைக்கப்படும் பொழுது அது எந்த அளவுக்கு தாங்கும் அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணி தான் படைக்கப்படுதாம். இன்னொன்று பார்த்திங்கன்னா அந்த ஆன்மாகவே அந்த தகுதியை வளர்த்து கொள்ள தான் அந்த மாதிரியான ஒரு பிறப்பை எடுக்கவும் செய்யுதாம். ஸோ அப்போ இந்த விருச்சிக ராசி மேஷ லக்னத்தினுடைய பலம் எவ்வளவாக இருக்கும்? எவ்வளோ அடித்தாலும் இவன் தாங்குறாங்கப்பா அப்படின்னு கேள்வியாக சொல்லலாம். ஆனால் அடி வாங்குறவங்களுக்கு தான் தெரியும் கஷ்டம் என்னங்கிறது. பட் அது எல்லாமே ஓகே தான். பட் அந்த பலம், அந்த வீரியம், உள்வாங்கக்கூடிய திறன், புரிந்து கொள்ளக்கூடிய அந்த அனுபவம், இதெல்லாம் அளப்பெரிய அளவில் அவங்களுக்கு வேலை செய்யுது. இதெல்லாம் மற்றவங்களால கண்டிப்பாக முடியவே முடியாது. அதனால தான் இந்த விருச்சிக ராசியில் பிறக்கிறவங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஆரம்ப காலகட்டங்களில் ரொம்பவுமே கஷ்டப்படுவாங்க. பிற்காலத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லபடியாக வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க. அனுபவமே ஒரு மனிதனுக்கு மிகச்சிறந்த ஆயுதமாகவும் பலமாகவும் வேலை செய்யும். ஸோ விருச்சிக ராசிக்காரங்க பெரும்பாலும் அப்படித்தான். யாரோ ஒரு சிலர் மட்டும்தான் இந்த அதிர்ஷ்டத்தோடு பிறக்கிறாங்க. இந்த விருச்சிக ராசியிலேயே அதிர்ஷ்டத்தோடு பிறக்கிறவங்களும் உண்டு. குறிப்பாக இந்த ராசி லக்ன காம்பினேஷன்லேயே, அதாவது விருச்சிக ராசி மேஷ லக்ன காம்பினேஷன்லேயே சுப கிரகம் சொல்லக்கூடிய குருவனுடைய அனுகிரகம் ஃபுல்லாக இவங்களுக்கு இருந்துருச்சு அப்படின்னா, இன்னும் சொல்ல போனால் கிளியராக சொல்லணும்னா, குரு ஒரு வேளை உச்சம் பெற்றிருந்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு அதிர்ஷ்டம் கொட்டுன்னு கொட்டும். இது தவிர என்ன நிறையா காம்பினேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இது சும்மா உதாரணத்துக்காக புரியறதுக்காக சொல்ல, எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான். என்னதான் இவங்களுடைய வாழ்க்கை முரண்பட்டதாக இருந்தாலும் இந்த குரு அப்படிங்கிற ஒரு கிரகம் நல்லா செயல்படுறதுனாலேயே இவங்களுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ராசி ரீதியாகவும் வேலை செய்யும், லக்ன ரீதியாகவும் இவங்களுக்கு வேலை செய்யும். இந்த கொடுக்குற தெய்வம் பூரை பிச்சுட்டு கொடுக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான நிலைகள் இவங்களுக்கு முழுவதுமாக உண்டு. ஆனால் எல்லாருக்கும் இந்த அமைப்பு கிடைச்சிருமா? கிடைக்காது. ரொம்ப ரேர் தான். அதுக்காக கிடைக்காதுன்னு சொல்கிறதுக்கு இல்லை, ரொம்ப ரேர். ஆனால் உண்டு. மெஜாரிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இந்த அமைப்பு குறைவு தான். ஏன் இப்படி ஒரு நிலை அமையுது அப்படின்னா, அதற்கு தான் யோகத்தில் சொல்கிறாங்க, அந்த ஆன்மாவானது இந்த விஷயங்களை எதிர்பார்த்து இதை தெரிஞ்சுக்கணும், இதை புரிஞ்சுக்கணும், இந்த ஒரு விஷயத்தை, இந்த ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஆசைக்காகத்தான் அந்த ஒரு பிறப்பை எடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எவ்வளோ பேருக்கு புரியும், எவ்வளோ பேர் இதை அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் கண்டிப்பாக இவங்களுடைய வாழ்க்கையினுடைய கடைசி காலகட்டங்களை இது இவங்க அக்செப்ட் பண்ணியே தீருவாங்க. ஏன்னா இயற்கையாகவே இவங்க விதியை நம்பக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க. ஆரம்பத்தில் இவங்க என்னதான் முரண்பாடுகளாக இந்த விஷயங்களை பேசினாலும் கடைசியில் இவங்க எப்படியோ விதியை நோக்கி தான் செல்வாங்க. இயற்கையாகவே இவங்களில் பெரும்பாலானவருக்கு இந்த ஆன்மீக விஷயங்கள் இல்லைன்னா அறிவியல் சார்ந்த விஷயங்கள நாட்டம் அதிகமாக இருக்கும். குறிப்பாக இந்த யோக சாதன அமைப்புகளில் ரொம்பவுமே ஆர்வம் உள்ளவங்களாக இருப்பாங்க. பெரும்பாலும் ரெண்டே விஷயங்கள் தான். ஒன்று அறிவியல் ரீதியாக அப்படி போயிடுவாங்க, இல்லைன்னா ஆன்மீக ரீதியாக இப்படி வந்துடுவாங்க. அதாவது ஒன்று அறிவியல் ரீதியாக யோசனை பண்ணிகிட்டே உட்காந்துட்டு இருப்பாங்க, இல்லைன்னா ஆன்மீக ரீதியாக யோசனை பண்ணிக்கிட்டே உட்காந்துருப்பாங்க. சிம்பிளாக சொன்னால் இவங்க ஏதோ ஒரு வகையில் யோசனை பண்ணிக்கிட்டே உட்காந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அது எந்த விஷயத்தில் அப்படிங்கிறது தான் இங்கே வேறுபடுது. பெரும்பாலும் இவங்க எப்போவுமே ஏதோ ஒரு சிந்தனைகளுக்குள்ளே மூழ்கியே இருப்பாங்க. மற்ற விஷயங்கள்லாம் இவங்களுக்கு பெருசாக ஈடுபாடுகள் அப்படிங்கிறது இருக்காது. மற்ற விஷயங்கள் இவங்க பெருசாக கண்டும் காணாமல் தான் இருப்பாங்க. என்னமோ நடக்கிறது நடக்கணும், நம்மளும் அப்படியே போயிட்டுருப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் போவாங்க.
அதனால் ஜென்ரலாகவே உங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிற ஒரு யதார்த்த நிலைக்கு, ஒரு யதார்த்த வாழ்க்கைக்கு அப்பாற்பட்டதாக தான் இருக்கும். ஸோ மற்றவங்களோட கம்பேர் பண்ணி அவங்கெல்லாம் அப்படி வாழ்கிறாங்க, அவங்களாம் இப்படி முன்னேறி போகிறாங்க, அவங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னால யோசிச்சுட்டே இருந்தாங்க அப்படின்னா எதுவுமே இவங்களுக்கு பயன் தராது. தனக்கு என்ன வருதோ, தன்னால் என்ன முடியுமோ அதில் தான் இவங்க கவனம் செலுத்தணுமே இல்லாமல் மற்றவங்களோட கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது பிரச்சனையாக மாறிடும். அதே போல் ஜென்ரலாகவே இந்த விருச்சிக ராசி மேஷ லக்னம் அப்படிங்கிறது மற்றவங்களுடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். மற்றவங்க என்ன சொல்கிறாங்க, தன்னை பற்றி என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறது எப்போவுமே கவனிச்சுக்கிட்டு இருக்கும். அண்ட் இது ரெண்டுமே செவ்வாயினுடைய ஆதித்யத்தில் இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக ட்ரிகர் ஆகக்கூடியவங்க, ரொம்ப ஈஸியாக இவங்களுடைய ஈகோ ட்ரிகர் ஆகும். ஸோ மற்றவங்க இவங்களை பற்றி ஏதாவது குற்றம் குறையை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு அது சுத்தமாக பிடிக்காது. கிட்டத்தட்ட இந்த வீடியோவே அவங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா தொடர்ந்து குறையாகவே சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா. பட் எப்போவுமே என்னுடைய நோக்கம் குறை சொல்கிறது கிடையாது, இருக்கிறது என்ன அப்படிங்கிற அந்த உண்மை நிலையை புரிய வைக்கிறது தான். பட் இதெல்லாம் எத்தனை பேர் நல்ல விதமாக எடுத்துப்பாங்க அப்படிங்கிறது தெரியாது. பட் விஷயம் இதுதான், அவ்வளோதான். ஸோ இவங்க எப்போவுமே மற்றவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத ரொம்பவுமே கவனிப்பாங்க. மற்றவங்க குறை சொல்கிறது இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. அதே போல் இந்த ஆகாத காலங்கள், போதாத காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகளாக வரும்பொழுது மற்றவங்களுடைய பேச்சாலேயே இவங்க பாழாவாங்க அப்படின்னு சொல்லலாம். உன் பேச்சை கேட்டு தானே இப்படி செஞ்சேன், கடைசியில் இப்படி ஆயிடுச்சு, உன் பேச்சை நம்பின பாரு இப்படியெல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னு புலம்பக்கூடிய நிலைகள் இவங்களுக்கு அதிகம் உண்டு. ஸோ மற்றவங்களுடைய பேச்சுக்களை இவங்க எப்போவுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இவங்களுடைய பேச்சுக்களால் ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிறதுலாம் இவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். அண்ட் கோபம் அப்படிங்கிறது இவங்களுக்கு பலமாகவும் வேலை செய்யும், பலவீனமாகவும் வேலை செய்யும். அதாவது சிலரெல்லாம் வாழ்க்கையில் முன்னேற்றணும் அப்படின்னா அவங்களுக்கு உசுப்பேத்து விட்டால் வேலை நடந்துடும். அனுமாருக்கு அவங்களுடைய பலம் தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த கோபம், அவசரம் அப்படிங்கிறத இந்த மாதிரி உத்வேகமாகவும் சில நேரங்களில் வேலை செய்யும். அது ஒரு பலம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே கோபம் அப்படிங்கிறது ஒரு ஊரையே அழிக்கக்கூட செய்யும். சூழ்ச்சிகளால் பழி வாங்கக்கூடியதும் இதே கோபம் தான். ஸோ அப்படி இந்த விருச்சிக ராசி மேஷ லக்னத்துக்கு இந்த கோபம் அப்படிங்கிறது பலமாகவும் வேலை செய்யும், பலவீனமாகவும் வேலை செய்யும். இதை எவங்க சூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. இந்த ஆகாத காலகட்டங்கள், போதாத காலகட்டங்கள்னு சொல்லக்கூடிய நேரங்கள்லாம் வரும்பொழுது இந்த ஈகோ அப்படிங்கிறது இவங்களுக்கு அதிகமாகவே ட்ரிகர் ஆகும். பெரும்பாலும் அந்த நேரத்திலலாம் பார்த்திங்கன்னா இவங்க நான் என்னுடையது, எனக்கு அப்படின்னு என்னையே அதிகமாக முன்னிறுத்தி இவங்க பேச செய்வாங்க. இந்த கோப உணர்வுகள்லாம் இவங்க எப்போவுமே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண வேண்டியது அவசியம். கெரியர் ரிலேட்டடாக பார்க்கும்பொழுது பெரும்பாலும் இந்த மேஷ லக்னம் விருச்சிக ராசி அப்படிங்கிறது ஹார்ட் ஒர்க்கர்ஸ் ப்ளஸ் ஸ்மார்ட் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு உங்களை சொல்லலாம். பட் இந்த ரொட்டீன் ஒர்க் அப்படிங்கிறது உங்களுக்கு செட் ஆகாது. ரொம்ப கஷ்டப்பட்டு கடினமாக உழைக்க இவங்க எப்போவுமே தயாராக இருப்பாங்க. அதே போல் புதிய புதிய விஷயங்களை தேடக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க. ஸோ மற்றவங்களால் முடியாத கஷ்டமான காரியங்களும் இவங்க எடுத்து செய்யக்கூடிய நிலை அப்படிங்கிறது இருக்கும். அதில் திறன் பெற்றவங்களாகவும் இருப்பாங்க. அதே போல் மற்றவங்களுக்கு புரியாத புதிர்களாக இருக்கக்கூடிய விஷயங்கள், காரியங்களும் இவங்க திறமை பெற்றவங்களாக இருப்பாங்க. ஸோ மற்றவங்களுக்கு முடியாது, ஆகாது அப்படிங்கிற விஷயங்கள் இவங்களுக்கு ஒத்து வரும். அதுவே ரொட்டீனாக செய்யக்கூடிய விஷயங்கள், காரியங்கள், மற்றவங்களுக்கு ஈஸியாக வரக்கூடிய விஷயங்கள், காரியங்கள் எதுவுமே இவங்களுக்கு ஒத்து போகிறதே கிடையாது. அதனாலேயே இவங்களுடைய ஜீவன அமைப்புகள், தொழில், வேலை, உத்தியோகம் எதுவாக இருந்தாலும் சரி அது ஒரு சித்தன் போக்கு சிவன் போக்குங்கிற மாதிரி கொஞ்சம் சீக்ரெட்டாக தான் இருக்கும். இன்னும் மற்றவங்க தலையிடாமல் கேள்வி கேட்காதபடி தான் இருக்கும். இல்லைன்னா மற்றவங்களுக்கு புரியாத, செய்ய முடியாதபடி தான் இருக்கும். பெரும்பாலும் இவங்கெல்லாம் வருமானம் வருதா இல்லையா அப்படின்னு கூட யோசிக்க மாட்டாங்க. காரியம் ஒழுங்காக நடக்குதா இல்லையா அப்படிங்கிறத பற்றி தான் இவங்க யோசிப்பாங்க. அதே போல் இவங்கெல்லாம் திட்டம் வகுத்து செயல்படக்கூடியதில் ரொம்பவுமே கெட்டிக்காரங்க. ரொம்ப லாங் டேர்மாக எல்லாத்தையும் யோசிப்பாங்க. சுய ஜாதகம் இவங்களுக்கு நல்லபடியாக ஒத்துழைச்சிருச்சு அப்படின்னா பெரிய பிஸ்னஸ் மேக்னஸ் மாதிரியான நபர்களாக ஆகக்கூடிய அமைப்புகள் கூட இவங்களுக்கு உண்டு. சில நேரத்துலலாம் இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு இவங்களுக்கே தெரியாது. ஆனால் என்னத்தையோ செஞ்சு 4 காசு சம்பாதிச்சிடுவாங்க. நல்லா பெரிய ஆட்களாக வளர்ந்துடுவாங்க. சுய ஜாதகம் இவங்களுக்கு கை கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் இக்கரை கக்கரை பச்சை அப்படிங்கிற கதை தான். உடல் உழைப்பு நல்லா இருக்கும், புத்தி ஆற்றல் நல்லா இருக்கும். ஆனாலும் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுவாங்க. ஸோ இன்புட் அப்படிங்கிறது ரொம்ப அருமையாக இருக்கும், ஆனால் அவுட்புட் எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க. ஆனால் அதே போல் மாற்றம் அப்படிங்கிறது இவங்களுடைய ஜீவனத்தில் அதிகமாக இருக்கும். ஒன்றும் தொழில் வேலையை அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இடம் விட்டு இடம் மாறிக்கொண்டே இருக்க வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கும்.
ஏதோ ஒரு வகையில் இங்கும் அங்குமாக ஓட வேண்டிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறதுக்கும். ஸோ ஒரே மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கவே இருக்காது. ஒரு மாதிரியான அலைச்சல், டென்ஷன் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். நிறைய பேருக்கு இந்த வெளிநாடுகளில் போய் செட்டில் ஆகக்கூடிய அமைப்புகளாக இருக்கும். முன்ன பின்ன தெரியாதவங்களோட தான் போய் வாழ வேண்டிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறதே ஏற்படும். பெரும்பாலும் இந்த மேஷ லக்னம், விருச்சிக ராசி அப்படிங்கிறது பிறந்த ஊரை விட்டோ அல்லது பிறந்த நாட்டை விட்டோ வெளியில் போய் தங்க வேண்டிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறதுக்காகவே ஏற்படும். ஸோ ஜீவன அமைப்புகளும் இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமாக தென்படும். அடுத்ததாக குடும்ப வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்போது இது கொஞ்சம் முரண்பட்ட நிலைகள் தான். பெரும்பாலும் இவங்களுக்கு குடும்ப நிலைகள் அப்படிங்கிறது திருமணத்துக்கு முன்னாடி ஒரு நிலை, திருமணத்திற்கு பிறகு இன்னொரு நிலை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பெரும்பாலும் இவங்களுக்கு இந்த குடும்ப உறவுகளுடைய ஒத்துழைப்புகள் அப்படிங்கிறது உண்டு. பட் எல்லாமே ஒரு சர்டன் பீரியடுக்கு தான் இருக்கும். திருமணத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பெற்றோர்கள், உடன்பிறப்புகள் அப்படின்னு ஒரு வாழ்க்கை நிலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதே திருமணத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா வாழ்க்கை துணை, குழந்தைகள், அவங்களுடைய குடும்ப உறவுகள் அப்படிங்கிற மாதிரி அது மாற ஆரம்பிச்சிடும். இது வந்து ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, திருமணத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா வாழ்க்கை துணையுடைய குடும்ப அமைப்புகள் தான் இவங்களுடைய குடும்ப நிலைகளாக மாறப்படுது. ஸோ அதனால் குடும்ப விஷயங்கள், காரியங்கள் அப்படிங்கிறது எதுவாக இருந்தாலும் இவங்க ஈஸியாக சமாளிச்சிடுவாங்க. ஆனால் குடும்ப உறவுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த முரண்பாடுகள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாகவே இருக்கும். ஏன்னா ஜென்ரலாகவே இவங்க வந்து ஒருத்தங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுறாங்க அப்படின்னா இன்னொருத்தங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாது. அதனால் இவங்களுக்கு குடும்பத்தில் யாராவது ஒருத்தங்க சமாளிக்கிறாங்க அப்படின்னா இன்னொருத்தங்களை சமாளிக்கிறது அப்படிங்கிறது பிரச்சனையாக தான் இருக்கும். ஸோ குடும்ப உறவுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த முரண்பாடுகள் அப்படிங்கிறது எப்போவுமே தவிர்க்க முடியாது தான். அடுத்தது உறவினர்கள், நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் இது ஓரளவுக்கு இவங்களுக்கு ஒத்துப்போகும் அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் இவங்களுக்கு உறவினர்களாகட்டும், நண்பர்களாகட்டும் பட்டும்படாமலும் தொட்டும் தொடாமலும் தான் இருப்பாங்க. ஆனால் ரொம்ப நல்ல விஷயங்களும் எதிர்பார்க்க வேண்டியிருக்கா, ரொம்ப மோசமான விஷயங்களும் எதிர்பார்க்க வேண்டியிருக்கா, எல்லாமே ஒரு நியூட்ரல் பேஸில் தான் போய்கிட்டு இருக்கும். ஆனால் இந்த உறவினர்கள், நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு ஓகே தான். அடுத்ததாக கல்வி மற்றும் சொத்து சுகங்களை பொறுத்த வரைக்கும் இது இவங்களுக்கு கொஞ்சம் சிக்கலான விஷயம். குறிப்பாக இவங்களுக்கு சுய ஜாதகம் சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னா மட்டும்தான் இந்த சொத்து சுகங்கள் வகையிலையோ இல்லை கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களோ நல்ல நிலைமை பார்க்க முடியும். அப்படி இல்லைன்னா இது சார்ந்த விஷயங்கள் சுத்தலை விட்டுட்டே தான் இருக்கும். என்ன பண்ணாலும் இவங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது. அதாவது இவங்களுடைய ஜாதகப்படி இவங்களுக்கு அது பிரச்சனையாக மாறும். உங்களுக்கு வந்து இந்த சொத்து சுகங்கள்லாம் அமையாது அப்படின்னாலும் சொல்ல மாட்டேன். அது குடும்பத்தில் இருக்க யாரோ ஒருத்தவங்க ஜாதகத்தினோட அமைப்பின்படி அமையலாம். ஆனால் தனிப்பட்ட முறையில் இவங்களுக்கு இந்த சொத்து சுகங்கள், ஆதாயம் அப்படிங்கிறது அவங்களோட சுய ஜாதக அமைப்பு கை கொடுத்தால் மட்டும்தான் நடக்கும். இல்லை அப்படின்னா அது பிரச்சனையாகத்தான் போய்கிட்டு இருக்கும். ஸோ ஓவராலாக இந்த விருச்சிக ராசி, மேஷ லக்னம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முரண்பாடான ஒரு ராசி லக்ன அமைப்பு. தனிப்பட்ட நிலைகளை ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான ராசி லக்னம். ஆனால் அதுவே மற்றவங்களுடைய விஷயங்கள், காரியங்கள் அப்படிங்கும்போது ரொம்ப முரண்பாடான ராசி லக்னம். அதனால் இவங்க எப்போவுமே இந்த சமய சந்தர்ப்பங்கள்லாம் பார்த்து அனுசரித்து தான் செயல்பட்டு வரணும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.